மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு என்மாஸ் சப்போர்ட் திமுகவுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அது இன்னும் சாலிடிஃபை பண்ணும். ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க நான் திருப்பி ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இவ்வளவு பெரிய திமுகவுக்கு ஒரே ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் கிடையாது. இதே திமுக கோயம்புத்தூர் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கு. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல உள்ள இருந்த எத்தனையோ பேர் இருக்கு, அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன அஃபிடேவிட் பண்ணாங்கன்னு தெரியும். இங்க வந்து எப்படி ஒரு உருவாக்குறாங்கன்னா, இஸ்லாமிய தோழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிதான் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் அரசியல் உருவாக்கிட்டோம். எங்களுடைய கொள்கை பாதுகாப்பு மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாக இஸ்லாமிய தோழர்களும் தலித் தோழர்களும் முன்னேறணும். இத்தனை காலம் பாதுகாப்புங்கிற கொடுத்த ஒரு ஓட் பேங்க் அரசியலிருந்து நாங்க மாறுபட்டு அவங்களுக்கு உண்மையான இந்த ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வக்ஃப் சட்டத்துக்கு இந்த ஒரு இன்ட்ரீமா வந்து ஒரு ஒரு ஸ்டே கிடைக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ஏக்கர், அதாவது எத்தனை லட்சம் கோடிங்கிற கூட யாராலும் நம்ம வரைய முடியாது. அப்ப அந்த சொத்து பாதுகாக்கணும். இன்னைக்கு டெம்பரரி ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு, டெம்பரரியில பர்மனண்டா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? யூ ஹேவ் அந்த மாதிரி ஒரு இலக்கு? அதுதான் எங்களுதும் சரி, தலைவர்களும் சரி தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம மக்கள் சந்திப்புல மக்களே வந்து என்ன மாதிரி அலைன்ஸ் இருந்தா உருவாகுனா வெற்றி பெற முடியும், மக்களோட சந்திப்புகளே நம்ம வந்து உருவாகும். அப்படிதான் பெரிய பெரிய கூட்டணிகள் உருவாக்கி இருக்கு. அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. எந்த கூட்டணியும் போராட்ட காலத்தின் மூலமா தான் வந்து இணைய முடியும். அதுல வந்து நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம். எங்களுக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் இல்ல. இப்ப எங்களுடைய கொள்கைகளுக்கும் காங்கிரஸ் கொள்கைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. சோ அதுமே சொல்ல, விசிகே உடைய கொள்கைக்கு எங்களுடைய கொள்கைக்கு பெரிய வேறுபாடு கிடையாது. நாங்க 100% பிஜேபி கூட சேர மாட்டேங்கிறது திருப்பி ஆணித்தரமா பதிவு பண்ணிட்டு இருக்கோம். வக்ஃபுக்கு எதிராக வந்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகும் பொழுது எங்களுடைய கொள்கை ரீதியான கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதே நாங்க பதிவு பண்ண விரும்புறோம். சோ அதனால வந்து திருப்பி சொல்ல வரோம், எங்களுடைய பலமையும் மக்களுடைய சந்திப்பையும் நிகழ்த்தாமல் கூட்டணிங்கிறதெல்லாம் வந்து கடைசியில தான் நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு அதுக்கான கட்டம் இல்ல, அதுக்கான கேள்விகளை எழ ஆரம்பிக்கல.